நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கிபி 570 பிறந்தார்கள். இந்த காலகட்டத்தில் உலக மக்கள் அறிவியலில் மிகவும் பின்தங்கிய நிலையில் இருந்தனர். உலகம் உருண்டை என்ற சாதாரண அறிவு கூட அன்றைய மக்களுக்கு இல்லை. இத்தகைய காலத்தில் வாழ்ந்தவர் எவ்வளவு பெரிய மேதையாக இருந்தாலும் தனது காலத்து அறிவை கடந்து எதையும் அவரால் கூறவே இயலாது. 100 வருடங்களுக்குப் பின் என்ன நடக்கும், என்னென்ன கண்டுபிடிக்கப்படும் என்ற விபரங்களை யூகம் செய்ய இயலாது. அப்படி யூகம் செய்து கூறினாலும் பல அறிஞர்கள் கூட்டாக சேர்ந்து உருவாக்கிய நூலாக இருந்தாலும் கூட 100 வருடங்களுக்குப் பின் அதில் பல தவறுகள் இருப்பதை காண முடியும். அப்படி எழுதவும் படிக்கவும் தெரியாத மிகவும் பின்தங்கிய சமுதாயத்தில் வாழ்ந்த ஒருவரின் மூலம் இந்த இறைவேதத்தை அல்லாஹ் மக்களுக்கு அருளினான். திருக்குரானை ஆய்வு செய்து இன்றும் ஏராளமான உண்மைகளை அறிவியல் துறையினர் கண்டுபிடிக்கின்றனர். ஆனால் முரண்பாடுகள் ஒன்றையும் இன்றளவும் கண்டுபிடித்ததில்லை. திருக்குரான் பிற்காலத்தில் கண்டுபிடிக்கப்பட்ட அறிவியல் உண்மைகளை கூறியது மட்டுமல்லாமல் எதிர்காலத்தில் நடக்கவிருந்த பல செய்திகளை முன்கூட்டி அறிவிப்பு செய்தது. அது கூறியவாறு அவற்றில் பல நிகழ்வுகள் நடந்து முடிந்துள்ளன.